ஹாய் காய்ஸ், இது சும்மா பேசுவோம் சேனல் பை விக்கி. நான் தான் விக்கி. இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தேன். வாக்கிங் போகணுன்னு. இடையில 1 மந்த் போயிட்டு இருந்தேன். அப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த டைமில் ஃபீவர் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைமில் கொஞ்சம் போக முடியாமல் கண்டினியூ பண்ண முடியாமல் கட் ஆகிடுச்சு. நடக்க ஆரம்பித்து 10 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ளே என்னடான்னா காலை வலிக்குது. இதுதான் நடக்காமல் இருந்துட்டு நடந்தால் இப்படி தான் போல இருக்குது. பின்ன 10 அடி போகணுன்னாலும் பைக் எடுத்துகிட்டு போனால் பின்ன எப்படி நடக்க முடியும்? ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி நான் போனப்போ ஜாகிங் போனேன், நடந்து போனேன். ஒரு 50+ அங்கிள் ஒருத்தர் என்னை சைடு போட்டு நடந்து போனார். அதை பார்த்துட்டு அடுத்த நாள் எனக்கு தூக்கமே வரல. அதனால் அடுத்த நாள்லேருந்து ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நம்ம வயசுக்கு நடக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திரும்பவும் முதல்ல இருந்துட்டுருக்கு. யாராவது நம்மளை அப்படி இது பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சு நல்லா ஓடுவோம் போல இருக்கு. மூச்சு வாங்குது, பேச முடியல, கொஞ்சம் தூரம் கூட நடந்து வரல. நேற்று நியூ இயர் அதுமா பார்த்தீங்கன்னா நான் 4 கிளைமேட்டில் ஒன்றா மாட்டினேன். பனி, ஃபுல்லாகவே பனி. அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்காக வெளியில் கிளம்புனேன். கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே என்னாச்சு அப்படின்னா மழை வந்துருச்சு. ஏன்னா அது மழை வருதுன்னு சொல்லி மரத்தடியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் வரும்போது சரியான காற்று. சரி, நான் வேலை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது நல்ல காற்று. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா வெயில் அடிக்குது. நாளைக்கு 4 இதுலேயும் இருந்துட்டேன். வருஷம் முதல் நாள். வருஷம் ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த வீடு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. லைட்டிங்லாம் போட்டுட்டு இருட்டாக இருக்கும். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் வீடு பார்க்கும்போது இந்த மாதிரி கட்டணும்னு தோணுது. கட்டணும்னா காசு வேணும்னா சம்பாதிக்கணுமே. சம்பாதிக்காமல் கிடைக்குமா? இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதிரிலாம் போக முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்துல தான் போய் சேருதே தவிர இல்லாத இடத்து பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது போனோம். இங்கே தான் ஏதாவது வேலை பார்த்துட்டு காசை கையில் வாங்கணும்னா பின்னாடியே பிடுங்கிறதுக்கு செலவு ரெடியாக இருக்குது. அப்படியே இருந்தால் எப்படி இந்த மாதிரி வீடு கட்டுறது? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொந்த வீடு இருக்கிறதே பெரிய விஷயம்தான். 10 நிமிஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷமாக நடந்து 768 மீட்டர் தான் நடந்திருக்கேன். வழக்கமாக நான் ஜாகிங் போகும்போது எப்படின்னா கிட்டத்தட்ட 7 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஓடுவேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் 1 கிலோமீட்டர் வரல. ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. 2.5 கிலோமீட்டர் 2.25 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். காட்டுக்கு வந்துட்டேன். மைக்கில் சார்ஜ் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வாய்ஸு கொஞ்சம் இதாக தான் கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. நம்ம பையன் தான் இவன். காட்டில் இருக்கேன். வாக்கிங் போனப்போ ஃபுல்லாக வேர்க்கவே இல்லைன்னு சொல்லி ஜாகிங் வேறு போயிருந்தேன். காட்டில் நாற்று விட்டுருந்ததை பார்க்குறதுக்காக வந்தேன். இவன் எங்கே கடந்து ஓடியான்ட்டான். குட்டியில் தூக்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அப்புறம் காட்டில் இதில் தூக்கிட்டு போய் ஓடிட்டான். கடிக்காத. மோசமான பையலாக இருக்கான். என் பேர் ப்ரௌனி. சை நெல். நாற்றை பார்க்குறதுக்காக தான் காட்டுக்கு வந்தேன். நாற்றை காட்டுறேன் பாருங்க. இன்னும் விடியல.
ஸோ அதனால் ஒழுங்காக தெரியாது. அதனால் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு லைட் வெளிச்சத்தில் நாட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த நடுவில் கேப்பாக தெரியுதுல்ல, அந்த கேப்பு தான் வந்து வாத்து மிதிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணோம், திரும்ப வர நெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தோம். அது இன்னும் முளைக்கல, ஏன்னா போட்டு 2 நாள் தான் ஆகுது. மற்ற நெல் அதுக்கு முன்னாடி போட்ட நெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. வாத்து மிதிக்காமல் இருந்ததுன்னா நல்லா வளர்ந்துருக்கும். சோளம் போட்டிருந்தோம். சோளம் வந்து ஃபுல்லாக பில்லு ஏறிடுச்சு. கொஞ்ச நாளாக நாங்கள் காடு பார்க்காம இருந்துட்டு திடீர்னு பார்த்ததுனால காடெல்லாம் குத்தைக்கு விட்டுருந்தோம். குத்தைக்கு விட்டுருந்ததில் அவங்க ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டு பில்லு நிறையா வந்துருச்சு. அந்த பில்லு நிறையா வந்ததுனால அந்த பக்கம் சோளம்லாம் வந்து ரொம்ப பில்லு ஏறி ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அதனால் அது ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இப்போ நெல் பயிர் விட்டுருக்கோம். நெல் எப்படி வருது என்னன்னு பார்ப்போம். ஏய் ப்ரௌனி, கிளம்பிட்டா? அப்புறமா அம்மா சாப்பாடு எடுத்து வருவாங்க. ப்ரௌனி கிளம்பட்டுமா? சரி, இன்னைக்கு மார்னிங் வீடியோ அவ்வளோதான். நான் கிளம்ப போகிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது உங்கள் சும்மா பேசுவோம். நீ ஏற்கனவே வாத்து மிதிக்க நீ வேறு ஏறி மிதிச்சு வெளில வா, வெளில வா, உள்ளே போகாத. ஹாய், இது சும்மா பேசுவோம் சேனல். நான் விக்கி. பேசுவோம் டெய்லி, எதை பற்றி வேணாலும் பேசுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.